அண்ணா வணக்கம். வணக்கம். சிந்தனையாளர் பிரிவினுடைய மிக முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரகுன்னு நாங்கெல்லாம் அன்போடு அழைக்கப்படுற அண்ணன் ரகுநாதன் அவர்களை ஆன்மீக பிரிவில் இருந்து மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருவேங்கட யாதவ் ஆகிய நானும், நம்ம ஊடக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சதேஷ் அவர்களும் நம்மளுடைய மீடியாவிற்காக சில தெளிவுகளை கேட்டு பெறணும். அதன் மூலமா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான திட்டங்கள் பற்றி உங்கள்கிட்ட கேட்டு நாங்களும் தெளிவு பெறணும். அதன் இந்த காணொலியை காண்பது மூலமா பொதுமக்களும் தெளிவு பெறணுங்கிறது எங்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில இப்ப மத்திய அரசு தற்பொழுது புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒண்ணு வகுத்திருக்கு. புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, சமக்கல்வி 2025 இது மூணுமே ஒண்ணுதானா அல்லது வெவ்வேறு இதுல எதுவும் சிறப்பு குறைவு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உண்டானா? வணக்கம். நம்ம இப்ப நீங்க கேட்டிருந்த கேள்வி சிறப்பான கேள்வி. இன்று தமிழகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தலைப்பு மும்மொழி கொள்கையா சமக்கல்வியா, இந்த கேள்விதான். இதுல நீங்க கேட்டிருந்த கேள்வி பொதுமக்களின் புரிதலுக்காக நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது தேசிய புதிய கல்விக் கொள்கை திட்டம் 2020, அதுல சமக்கல்வி அப்படிங்கிற மும்மொழி கொள்கை கொண்ட சமக்கல்வி அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. 2020 தான் இந்த திட்டம் அறிமுகம். அந்த திட்டத்தோட அறிமுகத்துக்கு பேர் PM ஸ்ரீ கல்வி திட்டம். சரிண்ணா சரிண்ணா. அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்துல இந்த PM ஸ்ரீங்கிறது வருது. இது 7 செப்டம்பர் 2022 ஆண்டு பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு பாரதம் முழுவதும் 14,500 கல்வி கிளைகள் நிறுவப்பட்டு தமிழகத்திலே முதலாவதாக பயிற்சி முறையாக 200 இடங்களிலே PM ஸ்ரீ கல்வி நிறுவனங்களை நிறுவி மிக தரமான கல்வியும் மிக குறைந்த செலவிலும் சமமான கல்வியையும் தரமான கல்வியையும் மும்மொழி கொள்கையாக கொண்டு அறிமுகப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய் திட்டத்திலே 18,000 கோடி ரூபாய் 18,900 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தின் பங்களிப்பிலே மாநில பகிர்வுடன் சேர்ந்து PM ஸ்ரீ திட்டமானது அறிமுகப்படுத்தி பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான 2022, 23, 24 கல்வியாண்டு, 24, 25 கல்வியாண்டு இவற்றிலே இதை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றது மத்திய அரசின் அரசாணை மற்றும் மத்திய கல்வித்துறையின் அறிவுறுத்தல். அதன் காரணம் தமிழகம் மற்றும் மற்ற அனைத்து மாநிலங்களிலும் சமமான தரமான 3 மொழிகளை கொண்ட உயர் கல்வியை அளிக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கருத்துரு. அதை செயல்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் PM ஸ்ரீ திட்டம். அந்த புதிய கல்விக் கொள்கை என்பது தேசிய நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது 2020 வடிவமைக்கப்பட்டு பின்னர் 2022 ஆண்டு PM ஸ்ரீ என்ற திட்டத்துடன் அறிமுகப்படுத்தும். இப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டத்திற்கும் இப்ப சமக்கல்வி 2025 இப்ப ஒரு புதிய நாதமாக ஒழிப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் அல்லது முன்னேற்றம் இருக்காங்க? கட்டாயமாக இருக்கின்றது. இந்த தாங்கள் எழுப்பி இருக்கும் இந்த வினா மிக சிறப்பான வினா. இதற்கு பொதுமக்களுக்கு நாம் கட்டாயமாக விளக்கம் அளித்தே ஆக வேண்டும். அதாவது சமக்கல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில பிரிவு மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலைஜி அவர்களால் உருவெடுக்கப்பட்ட இந்த தலைப்பு சமக்கல்வி. சமக்கல்வி என்பது தனியார் பள்ளியில் படிக்கும் 56 லட்சம் முதல் 66 லட்சம் மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளியில் படிக்கும் 52 லட்சம் மாணவர்கள், இவர்கள் இருவருக்கும் உள்ள படிப்பின் தரம், அதில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், இவை அனைத்தையும் களைந்தெடுக்க
சமக்கல்வி என்பதை நமது திரு அண்ணாமலைஜி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதனால் நாம் வழங்கும் இந்த மொழி சமக்கல்வி என்பது தமிழகத்திலே குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் PM-ஸ்ரீ திட்டம் என்பதிலே மும்மொழி கொள்கை என்று ஒன்று தனியாக எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 மொழிகள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அந்தந்த தாய்மொழியிலே, அதாவது தமிழ்நாடாக இருந்தால் தமிழிலும், மலையாளமாக இருந்தால் மலையாளத்திலும், கர்நாடகாவாக இருந்தால் கன்னடத்திலும், பீகார் என்று இருந்தால் ஹிந்தியிலும், மத்திய பிரதேசம் டெல்லி என்ற மாநிலமாக இருந்தால் மாநில தாய்மொழி அவற்றிலே 1வது முதல் 5வது வரை படிக்க அந்த தாய்மொழி கல்வி கட்டாயம். கிட்டத்தட்ட 10 வயசு வரைக்கும் அவங்க படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு இந்த புது கொள்கையில. நீங்க சொல்றது 10 வயது வரையில் படிக்கக்கூடிய நிர்பந்தம் தாய்மொழி கல்வி. ஆமா ஆமா, மிக சிறப்பு. இல்ல சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னாள் பாரத பிரதமர் நவோதயான ஒரு பள்ளி ஆரம்பிச்சார். அப்பவே அந்த திட்டத்தையும் இவங்க எடுத்திருக்காங்க. அப்ப எந்த ஒரு திட்டம் படிப்பு சம்பந்தமா வந்துச்சுன்னா உடனே எதுக்குறது இவங்க வேலையா இருக்கு. அப்ப இவங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு மூளை குறைவாவே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களா? தமிழக மாணவர்களுக்கு உயர் கல்வியும் தரமான கல்வியும் அளிக்க வேண்டும் என்பதிலே மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான கல்விக்கான செலவின தொகைகளும் மத்திய அரசாங்கம் அதிக அளவிலே மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றன. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா கனையழி என்ற பத்திரிகையிலே அனைத்து மாநிலங்களும், தமிழகம் தவிர அனைத்து மாநிலங்களும் 3 மொழியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற தன்னுடைய கருத்தை சட்டசபையிலும் தமிழ் மாநிலத்திலும் பேரறிஞர் அண்ணா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அண்ணாவின் கொள்கையை பின்பற்றக்கூடிய எந்த திராவிட கட்சிகளா இருந்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லையே. 1969க்கு பிறகு பல முறைகள் தேசிய கல்விக் கொள்கையானது மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அதற்கான மறுசீர்வாய்வும் அமைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு பிரிவாக 2001ஆம் ஆண்டு பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது மூத்த குடிமக்களுக்கும் வயதானவர்களுக்கும் கல்வி அறிவு வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் கல்வி திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் SSA என்ற ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்திலே 2001ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த கொள்கையிலுமே மும்மொழி இருக்கின்றது. அந்த கொள்கை ஊராட்சி, பஞ்சாயத்து, நகராட்சி அனைத்து பகுதிகளிலும், இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் எந்த மாநிலமும் விடுபடாமல் திரு பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் முன்னேற்பால் கொண்டு வரப்பட்டது SSA என்று சொல்லக்கூடிய திட்டம். அதை அனைவருக்கும் கல்வி என்று தமிழகத்திலே நாம் குறிப்பிட்டு அதையும் நாம் செயல்படுத்தி வந்தோம். அதே போன்று இப்பொழுது சமகிர சிக்ஷா அபியான், அதே SSA மீண்டும் ஒரு பெயருடன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப இதுல வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசிய கல்வி கொள்கையை மீண்டும் மீண்டும் புனரமைக்க திரு கஸ்தூரி ரங்கன், தமிழகத்தை சேர்ந்த, நல்லா கவனிங்க, தமிழகத்தை சேர்ந்த திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களின் கமிட்டி பரிந்துரைப்படி பாராளுமன்றத்திலே கல்வி அமைச்சரிடம் இந்த கொள்கையானது பரிந்துரைக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதிலும் கூட இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியினால் அமைக்கப்பட்ட மும்மொழி கொள்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு அந்த 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் நீங்க முக்கியமா கவனிக்கணும், பொதுமக்களுக்கு இந்த கருத்து கட்டாயமா சென்று சேர வேண்டும் என்பதில் நாமும், நமது கட்சியும், நமது மாநில தலைவரும் திரு பாரத பிரதமர் அவர்களும் மிகவும் கருத்தோடு இருக்கின்றார்கள். அதாவது 3 ஜூன் 2019ஆம் ஆண்டு
2019ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி பாராளுமன்றத்திலே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த அறிக்கையிலே ஒரு மாற்றம் நான் கொணர்கிறேன் என்று அறிவுறுத்துகிறார். அந்த பாராளுமன்றத்திலே அவரது குரல் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஹிந்தியை 3வது மொழியாக கட்டாய மொழியாக அறிமுகப்படுத்தக்கூடாது, அவற்றை எடுத்துவிட்டு 3வது மொழியை தேர்வு மொழி, அவர்களுக்கு இட் இஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் தமிழ்நாடு. Not only for Tamil Nadu, it is for entire India. The third language will be optional. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த 3வது மொழியை எடுக்க விரும்புகிறார்களோ அந்த மொழியை அவர்கள் தேர்வு செய்து பயிலலாம். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை 60 ஆண்டுகளாக இந்தி கட்டாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காங்கிரஸில் இருந்து 3வது மொழி இந்தி கட்டாயம் அல்ல என்று கொண்டு வந்ததே நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்ப நான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு களவு போயிடுச்சுன்னா அந்த திருடனை விரட்டிக்கிட்டு கூட்டம் வருதுன்னா திருடனை சேர்த்து கத்துவானா, திருடனை புடி திருடனை புடி திருடனை புடின்ட்டு. அது மாதிரி இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியிருக்காங்க. ஆனா இதுக்கு அடிப்படையா இருந்தது அந்த நவோதயா பள்ளி. அந்த நவோதயா பள்ளிங்கிறது அந்த நம்ம கூகுள்ல போயிட்டு அந்த விக்கிபீடியால படிச்சு பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொள்கையை ஒட்டிதான் வருது. ஆனா அதுல ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்கிறத சரியா விளக்கல. இருந்தாலும் இப்ப இந்த காங்கிரஸ் அரசு என்ன செய்யணும், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்னா, ஐயா நாங்க கொண்டாந்ததுதான், அதை சில விதமா நல்ல விதமா அதை திருத்தி சீர்படுத்தி இப்ப உள்ள அரசாங்கம் இதை கொண்டு வர்றாங்க, நீங்க ஏத்துக்குங்க, இது நல்லதுதான் சொல்லி சொல்லாம இவங்களும் சேர்ந்து கொடி பிடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரவங்க நம்ம தலைவர் கொண்டாந்த ஸ்கீமை நம்மளே எதுக்குறோங்கிறது தெரியாமையே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மாதிரி, பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து விஷத்தை வாங்கி குடிக்கிறது மாதிரி, இந்த திமுகவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஹிந்தி மொழி வேணாம் ஹிந்தி மொழி வேணுங்கிறது மாதிரி அரசாங்கத்தினுடைய துண்டறிக்கையில இருந்து உத்தரவுல இருந்து எதுவுமே வரல. ஆனா இவங்களுக்கு விருப்பமும் என்னமோ தெரியல ஹிந்தியை படிக்கணும்ட்டு, ஹிந்தி 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 இவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சாமி கும்பிடுறவங்க ஒரு தடவை மட்டும் நினைச்சிட்டு போயிடுவாங்க, சாமி கும்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க சாமியை சொல்லாத சாமியை சொல்லாத சாமியை சொல்லாத நிரந்தரமா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க தான் ஹிந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது இதுல? இந்த PM ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறதுல ஹிந்தி என்பது கட்டாய மொழியாக்கப்படவில்லை. 3வது மொழி அவரவர்களுடைய விருப்ப தேர்வு மொழியாக எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதாவது இதனுடைய சிறப்பு அம்சமே என்ன என்றால், அந்தந்த மாவட்டங்களில் அக்கம் பக்கத்திலே பேச்சு மொழியாக, இப்பொழுது ஒரு மாவட்டத்திலே தெலுங்கு பேசக்கூடிய அதிக மக்கள் மாணவர்கள் இருந்தால் அவர்கள் 3வது மொழியாக தெலுங்கை எடுத்துக்கொள்ளலாம். கோயம்புத்தூர் மற்றும் சில மாவட்டங்களிலே, பொள்ளாச்சி அந்த இடங்களிலே கேரளாவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் நாகர்கோவில் பகுதியில் கூட அந்த மாதிரி ஒரு தாக்கம், கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களிலே அந்த மாணவர்கள் தேவைப்பட்டால் மலையாள மொழியையும் 3வது மொழியாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு வசதி இருக்கு, வசதி இருக்கு. அதுல மிக சிறப்பான திட்டங்க கும்பிடு போட்டுல ஏத்துக்கணும் கட்டாயமா. PM ஸ்ரீ திட்டத்துல மிகவும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1வது முதல் 5வது வரை தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழி கல்வி, நமது மாநிலத்தை பொறுத்தவரை தமிழ் மொழி கல்வி 1-5 தமிழ் மொழி கல்வி இலவசம். ஆனா இப்ப இடைமறிக்கிறேன், நீங்க தப்பா நினைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு தமிழை காப்பதற்கென்றே அவதாரம் எடுத்தது மாதிரி அவதார புருஷர்களா பேசக்கூடியவங்க 10 வயது வரை நீ தமிழ்ல தான் படிச்சாலும் ஏதாவது உத்தரவு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் தமிழகத்திலே இதுவரை இருமொழி கொள்கை என்று சட்டசபையில் எந்த விதமான எஜுகேஷனல் பாலிசி, தட் இஸ் நேஷனல் லாங்குவேஜ் பாலிசி என்று மாநிலத்திலே எந்த வடிவமைப்பும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இவர்கள் இருமொழி கொள்கையை ஆதரித்து அதை நடைமுறைப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப கும்பலா போறது மாதிரி அவங்க எங்க போறாங்கன்னா இவங்க போறாங்க. அந்த காலத்திலே
முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்தி எதிர்ப்பை ஒரு பொருட்டாக எடுத்து அதை செய்ததால் மூன்றாவது மொழி என்பதை தமிழகத்திற்கு கிடைக்காமலேயே செய்து விட்டார்கள். நம்ம சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். நமது மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களை விட பின்தங்கித்தான் இருக்கின்றார்கள். மொழி அளவிலே மற்ற மாநிலங்களிலே 3 மொழிகள் மிக சிறப்பாக எடுக்கப்படுகின்றது. இவை தவிர தமிழகத்திலே சிபிஎஸ்இ என்ற பள்ளிக்கூடங்கள், ஐசிஎஸ்இ என்ற பள்ளிக்கூடங்கள், இந்த மெட்ரிகுலேஷன் உயர்கல்வி திட்டங்கள் அவை அனைத்திலுமே 3 மொழிகள் உள்ளன. அந்த 3 மொழிகளிலும் ஜெர்மனி, பிரெஞ்சு, டச்சு, ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம், ஹிந்தி இவை இருக்கின்றன. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளிலே அந்த தரமான கல்வி கிடைக்கும் அதே சமமான கல்வி ஏன் என் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாது? அவர்களும் ஏன் 3வது மொழியை கற்கக்கூடாது? இதுதான் எங்களது மாநில தலைவர் மற்றும் பாரத பிரதமர் அவர்களின் கோரிக்கையாகவும் சமக்கல்வி என்ற போராட்டமாகவும் இன்று தமிழகம் முழுக்கவும் இந்த மும்மொழி கொள்கைக்கு பொதுமக்களிடம் மிக சிறப்பான ஆதரவு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா முண்டாசு கவிஞன் பாரதி கூட செப்பு மொழி 18 ஆகினும் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு சொல்லியிருக்கிற அவர் கூட சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அப்படிங்கிற அந்த வரியை கூட எடுத்து முத்தாய்ப்பா வச்சிருக்கிறார். அப்ப அவர் இந்தியாவுடைய வளர்ச்சியை தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நினைச்சிருந்தா சுந்தர தெலுங்குன்னு எடுக்காம சுந்தர ஜெர்மனி எடுத்து சுந்தர பிரெஞ்சை எடுத்துன்னு பாடியிருப்பாருன்னு அவர் பாடாம இருக்கிறதுக்கு காரணம், அப்ப இந்திய மொழியை ஏதாவது ஒரு விஷயத்த இந்த மாணவர்கள் படிக்கணும்னு அப்பவே அவர் சொல்லியிருக்காரா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்வி மிக சிறப்பான கேள்வி. அந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே சுந்தர தெலுங்கு என்று தெலுங்கை நிச்சயமாக ஆர்ப்பரித்து அனுபவித்த முண்டாசு கவிஞர் பாரதியார் அவர்கள் எங்குமே மொழியில் வேற்றுமை பாராட்டவில்லை. தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் என் உயிர் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். பாரதியார் கவிதைகள் அனைத்துமே சிறப்பான தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்று திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்துமே 100 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய அரசாங்கம் தான் இந்த செலவையும் இந்த ஏற்பாட்டையும் செய்து பாரதம் முழுவதும் உலகம் முழுவதும் 100 மொழிகளிலே திருக்குறளை ஒரு உலக பொதுமுறை நூலாக திருக்குறளை சமர்ப்பிக்கவும், இந்தியாவிலே 35 மொழிகளிலே இந்த திருக்குறளை சமர்ப்பிக்கவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 கோடி ரூபாய் தமிழ் அமர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செம்மொழி ஆய்வு என்ற மத்திய அரசு நிறுவனம் நாம் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது செம்மொழி மாநாடு, செம்மொழி மாநாடு. ஆனால் எந்த அரசியல்வாதியாவது அல்லது எந்த ஆட்சியாளர்களாவது தூய தமிழிலே தொடர்ந்து 10 நிமிடம் பேச முடியுமா? அவர்கள் வாயிலிருந்து ஆங்கில வார்த்தை வராமலோ அல்லது அவர்களின் செயல்பாட்டிலே உதாரணமாக இப்பொழுது கூட நமது முதல்வர் ஒரு காணொளி காட்சி வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதிலே அவர் அனைத்து மாணவர்களும் என்னை அப்பா என்று சொல்வது என்று சொல்லும் பொழுது ஃபுட் என்று சொல்கின்றார். ஃபுட் என்பது எங்கே வந்தது? அதை உணவு என்று அவரால் சொல்லியிருக்க முடியாதா? ஃபிட்னஸுக்கும் நீங்கள் அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிறார். ஏன் ஃபிட்னஸ் என்பது உடற்பயிற்சி என்பதை அவரால் தமிழில் சொல்லியிருக்க முடியாதா? இவர்கள் தமிழ் என்று தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருப்பதுதான் தமிழ்நாட்டின் அரசியலை தவிர மும்மொழி கொள்கை இன்று வந்தாக வேண்டிய கட்டாயமும் மாணவர்களுக்கு இதிலிருந்து மிகப்பெரிய நற்பலன்களும், இதனால் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் படிப்பு தரம், அவர்களின் சிந்தனை அளவு, அவர்களின் வெற்றி பெறும் பயிற்சி விகிதம், வெற்றி சதவிகிதம் அனைத்துமே கட்டாயமாக முன்னேறும். மிகவும் வருத்தத்திற்கு ஒரு செய்தியை இங்கே பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2023ஆம் ஆண்டு 3.25 லட்சம் 3.75 லட்சம் மாணவர்கள் தமிழ் மொழியில் தமிழ் கல்வியை தேர்வு எழுதி இருக்கின்றார்கள். அதிலே கிட்டத்தட்ட
40,000 மாணவர்கள் தமிழில் தேர்ச்சி பெறவில்லை. இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை வளர்க்கும், தமிழை வளர்க்கும் யோகிதையா? நாங்கள் சொல்லும் மும்மொழி கொள்கையிலே கட்டாயமாக தமிழ் மிக சிறப்பாக ஆர்ப்பரிக்கும். தமிழகம் முழுவதும் 3வது மொழி அவரவர்கள் விருப்ப மொழியாக எடுத்துக்கொண்டு தமிழகம் செம்மொழியாக கல்வியில் மிகவும் தரமானதாக விளங்கும் என்று கட்டாயமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு நேரம் மிக சிறப்பான கருத்துக்களை, பல அரிய தகவல்கள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. ஆனா நீங்க இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது தொடர்ந்து 10 நிமிஷம் தமிழ்லயே உரையாட முடியுமான்னு கேட்டீங்க. நீங்க அநேகமா சட்டசபைய 234 தொகுதியும் காலியா இருக்கக்கூடிய தொகுதியா நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னு தான் புரியுது. ஏன்னா அத்தனை பேரும் பதவி வேணாம், இந்த விஷயத்திலே நாங்க தலையிட மாட்டோம்னு தலைதறிக்க ஓடக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழி புலமை இருக்கோ இல்லையோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய வங்காள மாநிலத்துக்கு நம்மளுடைய முதல்வர் போனப்ப அந்த வங்காளத்துல அவர் பேசின விதத்தை பார்த்துட்டு இது ஏதோ சிரிப்பு படத்துல போய் வசனம் பேசியிருப்பார் போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாணவன், அந்த ஹிந்தியை கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவன், அந்த வெடியா வெடிக்கும் போது நமக்கெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதே மாணவன் தெலுங்குல பேசினாலும் நம்ம சந்தோஷப்படுறோம், கன்னடத்துல பேசினாலும் நம்ம சந்தோஷப்படுறோம். எந்த மொழியில பேசினாலும் ஒரு பெற்றோருடைய சந்தோஷம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம படுறோம். ஆனா எதற்காக மாற்று மொழியை பார்த்தோம்னா அப்படியே இவங்க எல்லாம் கண்ணை இறுக்கி சுருக்கிக்கிறாங்கன்னே புரியல. இத்தனைக்கும் நம்ம எல்லாமே பரந்த மனப்பான்மையோட தான் செயல்படணும்னு சொல்லிட்டு பேச்சுல சொல்லிட்டு, ஆனா குறுகிய மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. மிக சிறப்பான கருத்தை வழங்கிய மரியாதைக்குரிய சிந்தனையாளர் பிரிவு ஸ்ரீரங்கம் ரகு அண்ணா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.